முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு. தாவேக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்துக்கு தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு. தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடும் சூழலை அனுமதிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். சட்டங்களை இயற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக உச்சநீதிமன்றம் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் தாக்கு. மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விமர்சனம். மூன்று நாள் பயணமாக ஆளுநர் R.N. ரவி திடீர் டெல்லி பயணம். 10 மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் டெல்லி செல்வதால் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல். வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அதிரடி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5 மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் அறிவிப்பு. இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவில் புதிய நியமனங்களை எதிர்த்த வழக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். வரலாறு காணாத வகையில் 71,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலால் தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கருத்து. கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம், நீர்மோர், பிரசாதம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி கட்டாயம். இணையதள முகவரி வாயிலாக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது புகார் இல்லாமல் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக MP தம்பிதுரை திட்டவட்டம். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை என்றும் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். சென்னை எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக குற்றச்சாட்டு. குற்ற வழக்கு ஒன்றில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கடலூரில் உயிரிழந்த தந்தையின் உடல் முன்பு கண்ணீருடன் திருமணம் செய்த மகன். துக்க வீட்டில் திருமணம் செய்து புது வாழ்வை தொடங்கிய தம்பதி.
நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. ஏற்கனவே 5 பேர் கைதாகியுள்ள நிலையில் நூருனிஷா என்பவரை கைது செய்து தீவிர விசாரணை. ஈரோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை கழுத்தறுத்து கொலை செய்ய முயற்சி. கஞ்சா போதையில் இருந்த வடமாநில இளைஞரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கியதில் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே தனியார் பள்ளியில் பூப்பெய்திய மாணவி தனியாக அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் மாணவியின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் புகார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட 3 பேரால் தங்கள் குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் நோயாளிக்கு பதிலாக நோயாளியின் தந்தைக்கு அறுவை சிகிச்சை. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நின்றிருந்த தந்தையை உள்ளே அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை செய்த அவலம். கேரள நடிகர் ஸ்ரீநாத் பாசி கஞ்சா கேட்டதாக தயாரிப்பாளர் ஆசிப் பரபரப்பு புகார். கஞ்சா வாங்கி தராவிட்டால் படப்பிடிப்பிற்கு வர முடியாது என கூறியதாகவும் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு தரக்குறைவாக நடந்து கொண்டதாக மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீது புகார். கேரள நடிகை புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. டெல்லியில் இம்மாத இறுதியில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் பத்மபூஷன் விருதை பெற உள்ளார் நடிகர் அஜித் குமார். நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு UA சான்றிதழ். படத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்ய தணிக்கை குழு உத்தரவு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.